அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் ஆத்திச்சூடி கதை கேட்டிலும் துணிந்து நில். வாழ்வில் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பயப்படாமல் மன உறுதியுடன் துணிந்து நிற்க வேண்டும். இதன் அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். சௌந்தர்யபுரி என்னும் சிறிய கிராமத்தில் பரமன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவன். ஒரு நாள் பள்ளியில் பரமனின் வகுப்பில் ஆசிரியர் சிவகுரு வரலாறு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அவர் மாணவர்களிடம், யார் முன் வந்து இந்திய தேசிய தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பேச விரும்புகிறார்கள் என்று கேட்டார். பரமனுக்கு பேசத் தெரியும், ஆனால் எல்லோருக்கும் முன் நிற்க பயந்தான். நண்பர்கள் சிலர் சிரித்தார்கள். அவன் மனம் உடைந்து போனது. அந்த நேரத்தில் அவனுடைய அம்மா சொல்லிய வார்த்தை நினைவுக்கு வந்தது. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் துணிந்து நில். அவன் ஆழமாக மூச்சு விட்டான். மெதுவாக வகுப்பின் முன் வந்து பேச ஆரம்பித்தான். முதல் சில வினாடிகள் குரல் நடுங்கியது. ஆனாலும் மனதை தைரியப்படுத்தி தொடர்ந்து பேசினான். சிறிது நேரத்தில் அவன் நன்றாக பேச ஆரம்பித்தான். பேச்சு முடிந்ததும் அனைவரும் கைத்தட்டினார்கள். ஆசிரியர் பாராட்டினார். அந்த நாள் பரமன் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். பயம் இருந்தாலும் துணிந்து நின்றால் வெற்றி நிச்சயம். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: வாழ்வில் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பயப்படாமல் மன உறுதியுடன் துணிந்து நிற்க வேண்டும். சிரமங்களை பார்த்து ஓடாமல் அவற்றை தைரியமாக எதிர்கொண்டு நிற்பதே வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையாக அமையும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.